அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் அத்தனை நபிமார்களும் தஜ்ஜால் குறித்து எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், புகாரியிலே 3057வது ஹதீஸில் இருந்து கிட்டத்தட்ட 15 ஹதீஸுகள் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் வந்த எந்த நபியும் தஜ்ஜாலை பற்றி தமது சமூகத்திற்கு எச்சரிக்காமல் விட்டதில்லை. நிச்சயமாக நானும் அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அரபு ஹதீஸ் வரிசையிலே 5239வது ஹதீஸாக இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் அந்த நாள் வரும் வரையிலும் தஜ்ஜால் விஷயத்தை தவிர பெரிய விஷயம் ஏதும் ஏற்படுவது இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் புகாரியிலே 3057வது ஹதீஸாகவும் 3337வது ஹதீஸாகவும் 7131வது ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது. இந்த தஜ்ஜாலுடைய அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்லன். ஆனால் தஜ்ஜாலின் வலக்கண் சுருங்கிய திராட்சை போன்று ஊனமுற்றிருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் புகாரியிலே 7131வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெரும் பொய்யனாகிய ஒற்றை கண்ணை பற்றி எந்த நபியும் தமது சமூகத்திற்கு எச்சரிக்காமல் இருந்ததில்லை. நிச்சயமாக தஜ்ஜால் ஒரு கண் ஊனமுற்றவன், உங்கள் இறைவன் ஒரு கண் ஊனமற்றவன் அல்லன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அருமை சகோதர சகோதரிகளே, 4403வது ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தஜ்ஜால் என்பவன் இடது கண் ஊனமுற்றவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் புகாரியிலே 7404வது ஹதீஸாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தஜ்ஜாலின் கண்களுக்கு இடையே காஃபீர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலும் இதே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை போல முஸ்லிமிலே 5223வது அரபு ஹதீஸ் வரிசையில் ஊனமுற்ற கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான தசைக்கட்டி ஒன்று தென்படும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அஹமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 20220வது ஹதீஸாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு கண் ஊனமுற்றிருந்தாலும் ஊனமடையாத மற்றொரு கண் பச்சை நிற கண்ணாடி கற்கள் போன்று அமைந்திருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் புகாரியிலே 7026வது ஹதீஸாக இடம்பெறுகிறது, அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான் என்று அவனுடைய அடையாளங்களை சொல்லுகின்றார்கள். மேலும் அஹமது என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 2707வது ஹதீஸாக அவன் அதிக வெண்மை நிறமுடையவனாக இருப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது எல்லாம் அவனுடைய அடையாளங்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் புகாரியிலே 3441வது ஹதீஸாக இடம்பெறுகிறது, திடகாத்திரமான உடல் அமைப்புடன் இருப்பான் தஜ்ஜால் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இனிமேல்தான் தஜ்ஜால் பிறப்பானா என்றால் நிச்சயமாக இல்லை. அது ஒரு கூட்டத்தார்கள் தஜ்ஜாலை பார்த்தார்கள். தஜ்ஜால் ஒரு தீவில் இருக்கிறான். அந்த தீவிற்கு சில சஹாபாக்கள் கடல் மார்க்கமாக செல்லக்கூடிய நேரத்திலே அலைகள் அவர்களை அந்த தீவின் பக்கம் அழைத்து சென்றதாகவும், ஒரு பறவை எங்கள் தீவிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனை நீங்கள் வந்து பாருங்கள் என்று அந்த பறவை அழைத்து சென்ற பிறகு அந்த சஹாபாக்கள் தஜ்ஜாலிடம் உரையாடிய செய்தியெல்லாம் இதற்கு முன்பாக நாம் பார்த்தோம். அது மிகப்பெரிய விரிவான ஒரு ஹதீஸ். அது முஸ்லிமிலே தமிழாக்கத்திலே
5638வது ஹதீஸாகவும், அரபு ஹதீஸ் வரிசையிலே 5235வது ஹதீஸாகவும் இடம்பெறுகிறது. அது ஒரு பெரிய ஹதீஸ். தஜ்ஜாலை பார்த்தார்கள், அவன் உலக நடப்புகளை விசாரித்ததும், அதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விசாரிப்பும், அங்கே தமிமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிம்பர் படியிலே ஏறி சஹாபாக்களுக்கு மத்தியிலே அங்கே நடந்த நிகழ்வை கூறினார்கள் என்பதை நாம் முஸ்லிமிலே 5235வது ஹதீஸாகவும், தமிழாக்க ஹதீஸ் எண்ணில் 5638வது ஹதீஸாகவும் நாம் பார்க்கலாம். இந்த தஜ்ஜால் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்ப்பான் என்பதை முஸ்லிமிலே 5237வது ஹதீஸிலே ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இஸ்பஹான் பகுதியைச் சேர்ந்த யூதர்களின் ஒருவனாக தஜ்ஜால் வெளிப்படுவான் என்றார்கள். மேலும் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 5223வது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையில் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். தஜ்ஜாலின் நெற்றிக்கு இடையே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். எழுத தெரிந்த எழுத தெரியாத அனைத்து மூமீன்களும் அதை படிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்ஜால் சில அற்புதங்களை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே 5228வது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மழை பொழியுமாறு வானத்திற்கு கட்டளையிடுவான், அது மழை பொழியும். முளைக்குமாறு பூமிக்கு கட்டளையிடுவான், அது பயிர்களை முளைவிக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் சில அற்புதங்களை காட்டி தன்னை கடவுள், தன்னை அல்லாஹ் என்று வாதாடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் அதே ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பின்னர் மக்களிடம் வந்து தன்னை கடவுள் என்று ஏற்குமாறு அழைப்பு விடுப்பான். அவனை ஏற்க மக்கள் மறுப்பார்கள், அவர்களை விட்டு அவன் விலகி விடுவான். காலையில் அம்மக்கள் தங்கள் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் பாழடைந்த இடத்திற்கு சென்று உன்னுடைய புதையல்களை வெளிப்படுத்து என கூறுவான். அதன் புதையல்கள் தேனீக்களை போன்று அவனை பின்தொடரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் புகாரியிலே 7132வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால் பற்றி நீண்ட விளக்கம் தந்தார்கள். மதீனாவில் நுழைவாயிலுக்கு வருவதற்கு அவனுக்கு விளக்கப்பட்டுள்ளது. எனவே மதீனாவுக்கு வெளியில் உள்ள உவர் அப்படிங்கக்கூடிய நிலத்திற்கு வருவான். ஒரு நாள் சிறந்த மனிதர் ஒருவர் அவனிடம் செல்லுவார். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த தஜ்ஜால் நீதான் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் என்று கூறுவார். அவரை கொன்றுவிட்டு பின்னர் நான் உயிர்ப்பித்தால் நான் கடவுள் என்ற விஷயத்தில் சந்தேகம் கொள்வீரா என்று அவன் கேட்பான். அவர்கள் மாட்டோம் என்பார்கள். உடனே அவரை அவன் கொல்லுவான், பின்னர் உயிர்ப்பிப்பான். உயிர்ப்பிக்கப்பட்டதும் அந்த நல்ல மனிதர் முன்னிருந்ததை விட இன்னும் தெளிவாக நான் இருக்கிறேன், நீ நிச்சயமாக எங்களுடைய இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த தஜ்ஜால் தான் என்று அந்த மனிதர் கூறுவார். உடனே தஜ்ஜால் அவரை கொல்ல நினைப்பான், அவனால் அது இயலாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் முஸ்லிமிலே 5238வது ஹதீஸாக அரபு ஹதீஸ் வரிசையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திடகாத்திரமான ஒரு இளைஞனை அவன் அழைத்து வாளால் 2 துண்டுகளாக வெட்டுவான். பிறகு அவனை கூப்பிடுவான். உடனே அந்த இளைஞன் சிரித்து கொண்டு பிரகாசமான முகத்துடன் உயிர் பெறுவான் என்ற சில அற்புதங்களையும் அவன் செய்வான். ஆனால் நீங்கள் ஒருபோதும் அவனை நம்பிவிடாதீர்கள். அவன் எதை நரகம் என்று சொல்லுகின்றானோ அதுதான் அல்லாவால் தயாரிக்கப்பட்ட சொர்க்கம் என்றும், அவன் எதை சொர்க்கம் என்று நீங்கள் செல்லுங்கள் இதுதான் சொர்க்கம் என்று சொல்லுகின்றானோ அதுதான் அல்லாவால் தயாரிக்கப்பட்ட நரகம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த பதிவிலே இன்ஷா அல்லாஹ் அது குறித்த விளக்கத்தை பார்க்கலாம்.